அரியாக்குறிச்சி கொல்லங்குடி காளியை பற்றின அவளோட திருவுருவத்தை பற்றின சிறப்பாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த தலத்தில் அன்னை வீரமும் திறனும் காட்டி வீற்றிருக்கிறார். நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை என பாரதி பாடுவது போல ஆறாவாரங்களுக்கு அப்பாற்பட்ட அமைதி நிலையில் அழகின் பேரொளி வீச அவள் வீற்றிருக்கிறார். வழக்காலை ஊன்றி இடக்காலை கீழே தொங்கவிட்டு கீழே குத்தப்பட்ட சூலத்தை ஏந்தி காட்சியளிக்கிறார். அவள் அணிந்துள்ள அணிகள் அவளால் அழகு பெறுகின்றன. தாலி, கணையாளி, தங்க கிரீடமும், காலே கிண்கிணியும், கைவளையும், பீலி கரியமணி, காதோலை கண்டிகையும், பாம்பும், அரிமணியும், அம்பாள் அணி, வெட்டுடையாள் என்பாள், விளங்கும் திருக்கரங்கள், எட்டுடையாள், சின்ன இடுப்பினிலே பட்டுடையாள், பண்புடையாள், தெம்புடையாள், பாதகர்க்கு வம்புடையாள், கிண்கிணியை பூணும் கிளி என்று வெட்டுடையாள் வீரச்சக்கரம் என்ற நூல் போற்றுகிறது. அன்னை மேற்கு நோக்கி அமர்ந்திருக்கிறாள். சிறிய வடிவில் அமர்ந்து பெரிய செயல்களை சாதித்து காட்டுகிறாள். அன்னை வெட்டுடைய காளியை வணங்கி ஓராண்டு காலத்திற்குள் கண்டரமாணிக்கத்துக்கு அருகில் உள்ள கருங்குளத்தில் அருளினால் உருவம் பெற்றாள். அன்புக்கு கட்டுப்பட்டாள். பொருளினால் அளக்க ஒண்ணா புண்ணிய செல்வியானாள். மருளையும் தீர்த்து வைப்பாள். வன்பகை முடித்து நிற்பாள். கருணையின் வெள்ளமான காளையை வணங்கி வாழ்வோம். கருணைமயமான காளி இந்த சன்னதியில் உக்கிரமாக காட்சியளிக்கிறார். 8 கரங்களோடு காட்சி தரும் பராசக்தியின் பார்வையும் திருமேனியும் சற்று சாய்வாக வடமேற்கு நோக்கி ஐயனாரை பார்த்தபடி திரும்பியுள்ளன. வலக்கரங்கள் 4லும் சூளம், அங்குசம், வாள், அம்பு ஆகியவற்றை ஏந்தியும், இடக்கரங்கள் 4லும் பாசம், கேடயம், வெள், கபாலம் ஆகியவற்றை ஏந்தியும் காட்சி தருகிறாள். சண்டியாய், சங்கரியாய், சாமலையாய், கோமலையாய், எண்டு செய்யும் ஆளும் இறையவளாய், அண்டி வருவார் தமக்கெல்லாம் வாழ்வளிக்கும் காளி தருவாள் நமக்கு தனம் என்று போற்றும் அடியவருக்கு அருள் புரிந்து துன்பங்கள் மாற்றும் சுடரொளி பிளம்பாக அன்னை வெட்டுடைய காளி வீற்றிருக்கிறாள். சற்றே முன்புறம் சாய்ந்து துன்பங்களை அழிக்க இதோ புறப்பட்டு விட்டேன் என்பது போல அமர்ந்திருக்கும் தேவி கருணை கண்களால் நம்மை பார்க்கிறாள். அரியாக்குறிச்சி வந்து தங்க கவசத்துல வைரச்சூலம் ஏந்தி காட்சி தரும் அன்னையை காணாதவர்கள் பிறவியை வீணாக்கியவர்கள் அப்படின்னே சொல்லலாம். கடனை வாங்கியவன் கொடுக்கவில்லை, கடன் கொடுத்தவன் கொடுத்த கடனை நீதிமன்றத்தில் உறுதிப்படுத்த முடியல. இந்த சூழ்நிலையில கடன் கொடுத்தவன் அரியாக்குறிச்சி உலகை காக்கும் நீதிபதியாக வெட்டுடைய காளியின் சன்னதியில் வந்து முறையிட்டு வருந்தி காசு வெட்டி பெற்று போய்விட்டான் என்றால் வெட்டுடைய காளி முறையாக கடனை கண்டிப்பாக வசூலித்து கொடுப்பார். நியாயமான காரணங்களுக்காக காசு வெட்டி போட்டா அன்னை பராசக்தி காளியாகவே சென்று பழி வாங்குவாள். நியாயமான காரணங்களுக்காக காசு வெட்டி போட்டா வம்பிக்கே வந்து வருந்தி பயமுறுத்தும் தெம்புள்ளார் செய்து வரும் தீங்குகளை அம்பிகை முன் சொல்லி மனம் கொதித்து துட்டொன்றை வெட்டிவிட கள்ளி எடுப்பாள் வேர்களைந்து என்று வெட்டுடையால் வீரச்சக்கரம் என்ற நூல் போற்றுகிறது. அன்னையை வழிபட்டவர்களுக்கு மட்டுமில்லாமல் தங்கள் வீட்டிலிருந்தே அன்னையை நினைத்து காசு முடிந்து வைப்பவர்களுக்கும் தீராத நோய் தீர்கிறது. கணவன் உயிர் பிழைக்க மாங்கல்யம் நிலைக்கிறது. வீட்டில் குழந்தையை விளையாட வைக்கும் வெட்டுடைய காளி அந்த வீட்டில் தானும் குழந்தையாக தங்கியிருந்து தலைக்கச் செய்கிறாள். நீதிமன்ற வழக்குகளில் நீதிபதிகளின் ஆணையின்படி அன்னையின் சன்னதியில் சத்தியம் செய்து முடிவு காண்பதும் உண்டு. தனிவலிக்கு துணையிருக்கும் தாயாகவும் சத்தியத்தை காக்கும் சங்கரியாகவும் காளி தேவி கருணை செய்கிறாள். குறிப்பிட்ட சில கொடுமைக்காரர்களின் கொடுமைகளை தாங்க முடியாமல் அன்னையிடம் முறையிட்டவர்கள் விரைவில் நலவாழ்வு பெறுவதும், திருட்டு கொடுத்தவர்கள் பொருட்கள் தானே திரும்பி வருவதும் இந்த ஆலயத்தில் நாள்தோறும் நடக்கின்றன. அன்னையின் சன்னதிக்கு பின்புறம் உள்ள சிறிய பீடத்தில் வெட்டி போடப்பட்ட காசுகள் எண்ண முடியாதவை ஒரு கூண்டுக்குள் நிறைந்து கிடக்கும். காசுகளை தொடுவதற்கே மக்கள் அஞ்சுகிறார்கள். தாங்க முடியாத அளவுக்கு தொல்லை கொடுக்கும் எதிரிகளுக்காக யாராவது காசு வெட்டி போட்டா அந்த கொடியவர்கள் உயிரை இழக்கிறார்கள். வறுமை மாறவும் தொழில் வளமுறவும் செய்யும் அன்னை கொடியவர்களை வதைத்து கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாகவே காட்சியளிக்கிறார். இங்கே பொய்யாக சத்தியம் செய்தவர்கள் பிழைத்ததாக சரித்திரமே கிடையாது. உலகத்திலேயே பெரிய நீதிமன்றம் அரியாக்குறிச்சியில தாங்க இருக்கு. இந்த நீதிமன்றத்துல நீதிபதி அன்னை வெட்டுடைய காளியம்மன் தாங்க. மற்ற நீதிமன்ற தீர்ப்புகளை உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் மேல்முறையீடு செய்யலாம். ஆனா இந்த நீதிபதியின் தீர்ப்புக்கு மேல் யாருமே தீர்ப்பு சொல்ல முடியாதுங்க. இவள் ஏழைகளுக்காக இறங்கி வந்து இலவச நீதிமன்றம் நடத்தும் ஒரு ஏந்திலை. சில சமயங்களில் நிதி அசைத்துவிடக் கூட காண்கிறோம். இவள் சன்னதியில் நீதியும் கைகட்டியே நிற்கின்றன. பரிகாரம் கேட்டு நிற்பவரும் பலன் கிடைத்ததும் காணிக்கை செலுத்துபவருமாக இவள் சன்னதியில் எப்பொழுதும் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. நன்றி.